Good morning student. அடுத்த டாபிக் டைபோரேன். டைபோரேன் ஃபார்முலா B2H6 சரிங்களா. ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As discussed earlier, டைபோரேன் can be prepared by the action of metal hydride. மெட்டல் ஹைட்ரைட் அப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஏதோ சோடியம் பொட்டாசியம் எது எடுத்துக்கலாம். இப்போ சோடியம் ஹைட்ரைட் எடுத்துக்கலாம். NaHe metal hydride with boron BF3 boron trifluoride எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன டைபோரேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2NaF3 + 6NaHe சோடியம் ஹைட்ரைடு எவ்வளோ டெம்பரேச்சர் என்பது 450 Kelvin. 450 Kelvin gives B2H6 plus 6NaF. இன்னொரு டாபிக் இது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க சரிங்களா. ஸோ இதான் ஃபஸ்ட்டு discussed earlier, டைபோரேன் can be prepared by the action of metal hydride with boron. This method is used for the industrial production. ஸோ இது எதுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைபோரேன் கேன் ஆல்சோ பி அப்டைன் பை ஸ்மால் குவான்டிட்டி. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா கிலோ டன் கணக்கில், அதாவது மூட்டை கணக்கில் சொல்லலாம், டன் கணக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, மெட்டல் ஹைட்ரைடு போரான் ட்ரைஃப்ளூரைடு ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ கெல்வின் 450 Kelvin ஹீட் பண்ணுறோம். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைபோரேன் ஃபார்ம் ஆகுது. இது லார்ஜ் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு வந்து மினிமம் ஸ்மால் குவான்டிட்டி நமக்கு வேணும் அப்படின்னா டைபோரேன் கேன் ஆல்சோ அப்டைன் பை ஸ்மால் குவான்டிட்டி by the reaction of iodine with sodium borohydride in diclime. sodium borohydride அப்படிங்கிறது NaBH4 அயோடின். வாட் இஸ் மீன் பை டைக்ளைம் சார் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஏ சால்வெண்ட்டு என்னவாக இருக்குன்னா அட் ஹை பாயிலிங் பாயிண்டாக இருக்கும். சால்வெண்ட்டு அட் ஹை பாயிலிங் பாயிண்ட்டு. ஹை பாயிலிங் பாயிண்ட் சரியா. டைக்ளைம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சால்வெண்ட் தான். இது ஆர்கானிக் சால்வெண்ட், அதாவது டைமெத்தில் ஈத்தர் இன் எத்திலின் கிளைக்கால், அதுதான் உங்களுக்கு டைக்ளைம் அப்படிங்குது. டைக்ளைம் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்டு. அதுதான் உங்களுக்கு அயோடின் சோடியம் போரோஹைட்ரைடு போட்டு ஹீட் பண்ணும்போது பார்த்தோன்னா போரானும் சோடியம் அயோடைடு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆன் ஹீட்டிங் மெக்னீசியம் போரைடு அப்படிங்கிறது Mg3B2. ஸோ ஏன் சார் இந்த Mg3B2 போடுறாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பேலன்ஸ் பண்ணுறது. எம்ஜின்னா இப்போ மெக்னீசியத்துக்கு 2+ பேலன்ஸு, போரானுக்கு -3 மைனஸ் பேலன்ஸ். ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால Mg3B2 கொடுத்துருக்காங்க. ட்ரீட்டட் வித் ஆன் ஹீட்டிங் மெக்னீசியம் புரோமைடு வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மிக்சர் ஆஃப் வாலட்டைல் போரன் ஆர் அப்டைன்டு. இப்போ என்ன இருக்குது, வாலட்டைல் போரன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். வாலட்டைல் அப்படிங்கிறது ஈஸியாக ஆவியாகக்கூடியது. போரன் இஸ் அப்டைன்ட் ஆகுது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2Mg3B2 gives + 2HCl gives 6MgCl2. ஸோ பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் தெரியும். இங்கே 3 × 2 6 மெக்னீசியம் இருக்குது. அடுத்து 12 குளோரின் இருக்கிறதுனால 6MgCl2 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து போரான் B4H10 + H2. ஸோ இந்த B4H10 மறுபடியும் என்ன ஆகுது, ஹைட்ரஜன் கேஸ் ரியாக்ட் ஆகிட்டு டைபோரேன் ஃபார்ம் ஆகுது. 2 மோல் ஆஃப் டைபோரேன் ஃபார்ம் ஆகுது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா போரேன் ஆர் கலர்லெஸ் டயாமேக்னெட்டிக் காம்பவுண்டு. ஸோ போரேன் அப்படி என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, போரேன் இஸ் கலர்லெஸ் டயாமேக்னெட்டிக் காம்பவுண்ட். டயாமேக்னெட்டிக் என்னது, ஆர்பிட்டல் எலக்ட்ரான் எங்கே சேர்த்துனா பேரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போரானுக்கு 2p1 p ஆர்பிட்டல் வருது அப்படின்னா என்னவாக இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரான் பேரிங்கில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. எல்லாத்துலேயும் பார்த்தா எலக்ட்ரான் பேரிங்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு டயாமேக்னெட்டிக், அன்பேராக இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ கலர்லெஸ் டயாமேக்னெட்டிக் காம்பவுண்டு வித் லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் என்ன ஆகிரும், டிகம்போஸ் ஆகிரும், ஸ்டேபிளாக இருக்காது அப்படிங்கிறாங்க. டைபோரேன் இஸ் ஏ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சர் என்ன நமக்கு 25 டிகிரி செல்சியஸ் இல்லையா. அதை கெல்வின் பார்த்தோன்னா 293 வரும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் டைபோரேன் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா கேஸாக இருக்குது வித் ஸ்வீட் ஸ்மெல்லு
அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்குவோம். டைபோரேன் இருக்கும், கேஸு ரூம் டெம்பரேச்சரில் கேஸ் ஃபார்மில் இருக்கும், ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 மார்க்னு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இட் இஸ் ஆல்சோ ஹைலி ரியாக்டிவ். ஏன்னா ரியாக்டிவிட்டி வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ at high temperature it forms a higher boron liberating hydrogen. ஸோ at high temperature டைபோரேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சரில் ஹை போரன் லிபரேட் த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ 5 மோல் ஆஃப் போரான் எடுத்துக்கிறோம், டைபோரன் எடுத்துக்கிறோம். எவ்வளோ டெம்பரேச்சரு? 388 கிலோ ஹீட் பண்ணுறோம். இதில் யூடியூப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய சேனல் கிடையாது சார். இது வந்து கெமிஸ்ட்ரிக்குன்னா யூடியூப், தட் இஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் யூடியூப். நான் யூடியூப் உடனே நாங்கள் நம்ம சேனலில் பார்த்துறாதீங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ 388 கிலோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா 2 மோல் ஆஃப் BPH11 + 4 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 2 மோல் ஆஃப் டைபோரேன் எடுத்துக்கிட்டு 198 to 373 கிலோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸு, மேலே 4 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸு. அதுக்கடுத்து பார்த்தா அதே 5 மோல் ஆஃப் போரான் டைபோரேன் எடுத்துக்கிட்டு சீல்டட் டியூப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண முடியாது. அதேமாதிரி என்ன பண்ண முடியாது, ஏரு வேல்யூம் இது ஆக்சிஜன் வேல்யூம் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் சீல்டு பண்ணியிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மூடி மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது. அந்த டியூப்பில் எடுத்து நான் ஹீட் பண்ணி அப்படின்னா 8 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதே 5 மோல் ஆஃப் டைபோரானு 473 to 523 கெல்வின் ஹீட் பண்ணி அப்படின்னா 6 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது 10 மோல் ஆஃப் டைபோரான் எடுத்துக்கிட்டு 523 கெல்வின் ஹீட் பண்ணி அப்படின்னா நமக்கு 11 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆகுது. அப்போ 2 மோல் ஆஃப் B5H10 B5H9 ஃபார்ம் ஆகுது. அது ஒன் ஆஃப் த போரேன் ஃபேமிலி தான். நமக்கு என்ன ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் ரிமூவ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலர் எவ்வளோ லிமிட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து டைபோரேன் ரெட் காட்டு. இது வந்து நல்லா ரெட்டிஸாக நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது போரான் தனியாகவும் ஹைட்ரஜன் கேஸ் தனியாகவும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. டைபோரேன் ரியாக்டிவ் வித் வாட்டர் அண்ட் ஆல்கலி. வாட்டர்னு நமக்கு தெரியல என்னது H2O. ஆல்கலி அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஒரு ஆல்கலி. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இது போரிக் ஆசிட் அண்டு மெட்டாபோரேட்டு. ஸோ இப்போ டைபோரேன் ரியாக்டிவ் வித் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, போரிக் ஆசிட் கிடைக்குது. அதுவே டைபோரேன் ரியாக்டிவ் வித் ஆல்கலின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மெட்டாபோரேட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ B2H6 6 மோல் ஆஃப் வாட்டர் எடுத்துன்னா H3BO3 போரிக் ஆசிட்டு H3BO3ன்னு சொல்லலாம். அப்படின்னா BOH த்ரைஸ்ன்னு சொல்லலாம். BOH த்ரைஸ். சரி, போரிக் ஆசிட் ஃபார்முலா BOH3 சொல்லலாம், இல்லை H3BO3 சொல்லலாம். 2 மோல் ஆஃப் போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதில் 6 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆகுது. அதேமாரி டைபோரேன் எடுத்துக்கிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இது ஆல்கலி அப்படிங்கிறது. இப்போ வாட்டர் ஆசிட் பண்ணால் அந்த சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிறதுனால அப்போ என்ன சோடியம் மெட்டாபோரேட் கிடைக்குது, NaBO2 கிடைக்குது, 6 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஏர். ஏரில் வந்து எதனா ஆக்ஷன் என்னன்னு பாருங்கள். அட் ரூம் டெம்பரேச்சர் பியூர் டைபோரேன் டஸ் நாட் ரியாக்ட். இது வந்து உங்களுக்கு கம்பேரிசனில் மேட்ச்சில் ஃபாலோ கொடுக்கலாம். பியூர் டைபோரேன் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். பியூர் டைபோரேன் வந்து ஏர் ஆக்சிஜனுக்கும் எந்த ரியாக்ட் ஆகாது. ஆனால் மாய்ஸ்சராக இருக்கும்போது இம்பியூர் ஃபார்மில் மாய்ஸ்சராக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது இம்பியூரிட்டி கலந்துருக்கும்போது டு கிவ் போரான் ட்ரை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது அலாங் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு. இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம அது போரான் ட்ரை ஆக்சைடாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள், B2O3 3O2 பண்ணால் போரான் ட்ரை ஆக்சைடு 3 மோல் ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆகுது. எவ்வளோ டெம்பரேச்சர் -2165 கிலோஜூல் மோல்ஸ். அப்படின்னா இது எண்டோதெர்மிக்கு எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, நமக்கு லாஸ் ஆகிறதுனால இது எண்டோதெர்மின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைபோரேன் ரியாக்டிவ் வித் மெத்தில் ஆல்கஹால் டு கிவ் த மெத்தில் போரேட்டு. ஸோ மெத்தில் ஆல்கஹால்னா CH2OH. டைபோரேன் ரியாக்டிவ் மெத்தில் ஆல்கஹால் வித் மெத்தில் போரேட்டு. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. இல்லை போரேட் டெஸ்ட்டுக்கு கேட்கலாம். அவுட் ஐடென்டிஃபை போரேன் கேட்டாங்கன்னா இந்த மெத்தில் போரேட் வச்சு கேட்பாங்க. இது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோ. 1 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம். 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். தெளிவாக பார்த்துக்குவோம். சரிங்களா? அடுத்து ஹைட்ரோபோரேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சார். ஹைட்ரோபோரேஷன் இது வந்து இன்னொரு இடத்துல படிப்பீங்க, ஆர்கானிக்லையும் படிப்பீங்க, இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஸோ ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிறது டைபோரேன் ஆட் ஆன் டு ஆல்கின் ஆர் ஆல்கைன். ஆல்கைன் என்ன சார்? ஆல்கின் என்ன சார் ஃபார்முலா? ஆல்கின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
CH டபுள் பாண்டு CH பாண்டு 6 சரியா. இது அல்கைனுக்கு R C ட்ரிபிள் பாண்டு C பாண்ட் 6 இது நமக்கு சரிங்களா. அல்கைன். ஸோ டைபோரனை வந்து அல்கைன் கூட என்ன ஈத்தர் சால்வெண்ட் கரைச்சி நம்ம ஆட் பண்ணோம்னா எப்போ அட் ரூம் டெம்பரேச்சர் திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஹைட்ரோபோரேஷன் சரிங்களா. இப்போ டைபோரேனை அல்கைன் கூட ஈத்தர் சொல்யூஷனில் வச்சு நம்ம ஆட் பண்ணுறக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் வச்சு ரியாக்ஷன் பண்ணக்கூடியது உனக்கு இந்த ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிறது. அண்ட் ஹைலி யூஸ்ட் இன் த சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எஸ்பெஷலி ஃபார் ஆன்டிமார்கானிக் ரூல். ஸோ ஆன்டிமார்கானிக் ரூலுக்கு எஸ்பெஷலி ஆன்டிமார்கானிக் அடிஷன் மார்கானிக் ரூல் நம்ம பார்த்துருப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆன்டிமார்கானிக் ரூல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ இதில் பாருங்கள் P2H6 3RCH2 1CH2R. ஸோ இந்த இருக்கக்கூடிய 6 கிரையும் பிரிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு RCH2 1CH கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 6 ஹைட்ரஜன் ஸோ இது வந்து தப்பு சார். இது வந்து ஃபுல்லாக தப்பு. இப்படி வராது. இது இங்கே என்ன வரும்னா RCH டபுள் பாண்டு CH பாண்ட் Rன்னு தான் நமக்கு வரும் சரியா. அதுக்கு 2 ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன R2 BCH2 பாண்ட் CH2 R3ன்னு வரும் சரிங்களா. இது ஈக்குவேஷன் தப்பாக இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சரிங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு 2BCH2 பாண்ட் CH2 R3 6H. இது 6H2 வராது சார் சரிங்களா. சரி 6H2 வரும், 3H2 வரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 வராது, இந்த 2 வராது இல்லையா. ஸோ பார்த்தோன்னா இந்த 3 இருக்குது. அப்போ 2 கட்டு இன்னும் வந்துச்சு அப்படின்னா இருக்கும் BRCH2 டபுள் பாண்ட் CH2 BRCH2 CH2 R3ன்னு வருது. அப்போ 6 கட்டு சரியாக போச்சு சரிங்களா. ஸோ பார்த்துங்க ரியாக்ஷன் வித் அயனிக் ஹைட்ரைடு. ஸோ அயனிக் ஹைட்ரஜன் தான் சார் நம்ம ஹைட்ரைடுன்னு சொல்கிறோம். அது எப்போ சார் ஹைட்ரைடுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ஹைட்ரைடுன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளால் நமக்கு தெரியலையா. when treated with metal hydride to form the metal borohydride. ஸோ இப்போ டைபோரன் react with lithium hydride இந்த ஈத்தர் சொல்யூஷன் பிரச்சனை ஈத்தர் சொல்யூஷனு அது என்ன இருக்கும் லித்தியம் போரோஹைட்ரைடாக மாறுது. லித்தியம் போரோஹைட்ரைடு. அதே சோடியம் ஹைட்ரைடு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடு. இது என்னது டைக்ளைம். முன்னாடி சொன்ன ஆர்கானிக் சால்வெண்ட் டைமெத்தில் ஈத்தரின் எத்திலின் கிளைகால் அதுதான். ஸோ அடுத்து ரியாக்ட் வித் அமோனியா. ஸோ அமோனியாவுக்கு ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா when treated with excess of ammonia at low temperature diboron gives the diboron diammoniate சரியா. இது லோ டெம்பரேச்சரில் தெளிவாக பார்த்துக்குவோங்க. டைபோரன் ரியாக்ட் வித் அமோனியா அட் லோ டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுது டைபோரன் டைஅமோனேட்டு. ஸோ இந்த ஃபார்மில் கிடைக்கும் 3B2H6 + 6NH3 at -153 Kelvin. ஸோ இப்போ 3B2H6 இது கோஆர்டினேட் பண்ண ஆகுது 2NH3. இங்கே பாருங்கள் இங்கே 6 கொடுத்துருக்காங்க. இங்கே 3 × 2 2 × 3 6ன்னு வரும். சரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 3 இங்கே காமனாக கொடுத்துறனால 6 என்ன பண்ணலாம் 3 * 2 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே டைபோரனுக்கு 3 இருக்கிறனால 3 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு 2 முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 6 நைட்ரஜன் வந்துச்சு. அப்படி இல்லைன்னா 3 × 3 போட்டு போரேன் அமோனியா போரேட்டாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து லோ டெம்பரேச்சர். அட் ஹை டெம்பரேச்சர் கீழே கொடுத்துருக்காங்க. அட் ஹை டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா போரசோல் தட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சின். ஆன் ஹீட்டிங் ஹையர் டெம்பரேச்சர் இட் கிவ்ஸ் போரசோல் தட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல பாருங்கள் 3B2H6 2NH3. இங்கே வந்து 3NH3 வரும் சார். ஸோ 3NH3 இங்கேயே கொடுத்துறாங்க எக்ஸஸ் ஆஃப் அமோனியா அப்படின்ட்டு. ஸோ அப்போ எக்ஸஸ் ஆஃப் அமோனியா பென்சிலிங் ஃபார்மு நமக்கு தேவை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போரசோல் ஆர் போரசின் இன்ஆர்கானிக் பென்சின் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸ்ட்ரக்சர் வந்து இதில் பாருங்கள் BH2 NH3 இருக்கு இல்லைங்களா.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நைட்ரஜனுக்கு ப்ளஸ்ஸு, போரானுக்கு மைனஸ். ஏன் சார் அப்படின்னு பார்த்தா போரான் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு 5ல் வரும், 4 தான் இருக்குது இல்லையா. நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் 3. ஸோ அப்படியே நைட்ரஜன் வேலன்ஸ் 3ங்கிறனால 4 இருக்கிறதுனால ப்ளஸில் வருது, போரானுக்கு 5ங்கிறதுனால 4 தான் இருக்குது, அப்போ மைனஸில் வருது. ஸோ இப்போ நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே டபுள் பாண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், சிங்கிள் பென்சின் ரிங்கு கிடைக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் பென்சின் நைட்ரஜன், போரான் நைட்ரஜன் இருக்குது. ஸோ போராசோல் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படிங்கிறாங்க. இது தெளிவாக பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். பென்சின் டைபோரேன் ரியாக்ட் வித் அமோனியா அட் லோ டெம்பரேச்சர் அப்படின்னா டைபோரேன் டைஅமோனேட்டு கிடைக்குது. அட் ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தா இன்ஆர்கானிக் பென்சினா போராசோல் போரசின் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், இது உங்களுக்கு 1 மார்க் நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் பாருங்கள். இன் டைபோரேன் 2 BH2 யூனிட் ஆர் லிங்க்டு. இப்போ டைபோரேன் அப்படிங்கிறது போரேனுக்கு CH2 தான். இங்கே 2 BH யூனிட் இருக்குது, அதாவது இது ஒரு BH, இது ஒரு BH2 யூனிட்டு, இது ஒரு BH2 யூனிட்டு, புரியுது. 2 BH2 யூனிட் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டத்து மூலிமா இது பிரிட்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க, புரியுதுங்களா. 2 BH2 யூனிட் 1, இது 2 BH யூனிட் ஆர் பிரிட்ஜ்டு பை 2 ஹைட்ரஜன் ஆட்டம். இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா. இது 2 ஹைட்ரஜன் பிரிட்ஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க, சரி. ஹைட்ரஜன் ஆட்டம் தேர்ஃபோர் இட் ஹேஸ் 8 BH பாண்டு அப்படி 8 BH பாண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே எப்படி 8 BH பாண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லலாம், பி ஹைட்ரஜன், போரான் ஹைட்ரஜன் இது 1 வச்சுக்கலாமா. இங்கே ஒரு போரான் ஹைட்ரஜன் 2, அதுக்கடுத்து இங்கே ஒரு போரான் ஹைட்ரஜன் 3, இங்கே 4, அடுத்து இங்கே 5, இங்கே 6, 7, 8. ஸோ இப்போ 8 BH பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா. இது அதாவது 2 டைபோரேன் 2 BH யூனிட் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ் ஹைட்ரஜன் பிரிட்ஜ் ஆகிருக்கு. இதில் பார்த்தா 8 BH பாண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 பிரிட்ஜில் 4 இருக்குது, 8 இருக்குது, சரியா. However டைபோரேன் ஹேஸ் ஒன்லி 12 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா டைபோரேன் பார்த்தா 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, 8 தான் இருக்குது, மீதி 4 இல்லை அப்படிங்கிறாங்க. However டைபோரேன் ஹேஸ் ஒன்லி 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் ஆர் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ இதை பார்த்தா நாட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க, சரிங்களா. கோவலன்ட் பாண்டுக்கு 8 இருக்கும், 16 இருக்கும், பட் இங்கே எவ்வளோ தான் இருக்குது, 12 தான் இருக்குது. அப்படிங்கும்போது நாட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டு ஃபார்ம் த நார்மல் கோவலன்ட் பாண்டு. கோவலன்ட் பாண்டுக்கு நமக்கு என்ன வேணும், மியூச்சுவல் ஷேரிங் எலக்ட்ரான் வேணும் இல்லையா. ஸோ அப்போ 8 பார்த்தா 16 இருக்கணும், பட் எவ்வளோ தான் இருக்குது, 12 எலக்ட்ரான் தான் நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நாட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. BH பாண்ட் ஆர் நார்மல் கோவலன்ட் பாண்டு. ஸோ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு ஆர் 2C2E அப்படிங்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான். இப்போ ஹைட்ரஜன் போரான் இது ஒரு 2 சென்டரு, 2 எலக்ட்ரான் இருக்கா, ஹைட்ரஜன் போரான் சேர்ந்து ஒரு 2 சென்டரு, அதில் 2 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா. இந்த 2 எலக்ட்ரான், இது ஒரு சென்டரு, இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டரு, 2க்கு சேர்ந்து அப்படின்னு இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறாங்க, சரியா. அப்போ 8மே வந்து 2 சென்டர் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நார்மல் கோவலன்ட் பாண்டு 2 சென்டர் 2 எலக்ட்ரான், அது 2C2E பாண்டு அப்படிங்க. The remaining 4 electron have to use the remaining 4 electron இருக்கு இல்லையா. அப்போ எத்தனை 1 2 3 4 8 16 இருக்குது. அப்போ இங்கே 16ல் 12 போயிடுச்சு, ரிமைனிங் 4 எலக்ட்ரான். இந்த 4 எங்கே இருக்குது பாருங்கள். the remaining 4 electron have to use the bridge bond 2 3 center BHB bond. ஸோ அது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 3 center BHB bond utilize 2 electron. ஸோ இப்போ BHB பாண்டுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். போரான் ஹைட்ரஜன் போரான் BHB பாண்டு ஒன்றா, இது ஒன்று வச்சுக்கலாமா. 2 3 சென்டர் BHB BHB இங்கே ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே கொடுத்துருக்காங்க போரான் இங்கே கேட்டுக்கோங்க, இது 2 இல்லையா, புரியுங்களா. BHB 2 3 சென்டர் BHB பாண்ட் ப்ளஸ் 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்குது, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் ப்ளஸ் 2 10 12 இருந்துச்சு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான் கொடுத்துருவாங்க இல்லையா. 8 ப்ளஸ் ரிமைனிங் 4 எலக்ட்ரான் எங்கே இருக்குது, ஒரு BHB யூனிட்டில் ஒரு 2, இன்னொரு BHB யூனிட் 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறாங்க.
utilize. Hence this bond are 3 center 2 electron bond. 3 center 2 electron அப்படிங்கிறது boron hydrogen boron, boron hydrogen boron, இது ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 2 3 center BH unit 2 electron each. ரெண்டு எலக்ட்ரான் 2 lines. Hence this bond are 3 center 2 electron bond. The bridge hydrogen atom are in a plane as shown in the figure. இந்த figure பார்க்க சொல்லியிருக்காங்க. In diboron the boron is sp3 hybrid orbital. So sp3 hybrid orbital அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம், s orbital, p orbital, sp3 hybrid orbital அப்படிங்கலாம் இல்லையா. these 3 of the 4 அப்போ இந்த டோட்டல் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. 4ல் இங்கே கொடுத்துருக்காங்க. In diboron the boron is sp3 hybridized 3 of the 4 orbital. இந்த 4 orbital 3 orbital என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 of the 4 இந்த 4 ஆர்பிட்டல் பார்த்தோம் இல்லையா, s ஆர்பிட்டலில் 1 p ஆர்பிட்டலில் 3 இருக்குது இருக்கா. அதாவது 3 of the 4 ஆர்பிட்டல் 4ல் வந்து 3 ஆர்பிட்டல் sp3 hybrid ஆர்பிட்டல் இருக்குது containing single electron and the 4th orbital is empty. இந்த 4th orbital empty வந்து இப்போ போரானுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன 5 இப்போ 5ன்னு பார்த்தீங்கன்னா போரான் அட்டாமிக் நம்பர் 5, எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1 இல்லையா. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், 2s2 2p1 கிடைக்குதா. ஸோ இப்போ ஹைபிரிடைசேஷன் என்ன உங்களுக்கு, இந்த s ஆர்பிட்டல் வந்து ஒரு இடத்துல எங்கே ஷிஃப்ட் ஆகுனா p ஆர்பிட்டல் ஷிஃப்ட் ஆகுமா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2sல 1 இருக்கும், p ஆர்பிட்டலில் 1 2 கிடைக்குதா. ஸோ இப்போ 4 ஆர்பிட்டல் 3 ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்குது, 1 வந்து எம்டியாக இருக்குது, அதான் கொடுத்துருப்பாங்க. 4 empty sp3 hybrid orbital containing single electron and the 4th orbital is empty. ஸோ 3 ஆர்பிட்டல் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது, 4th orbital is empty அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, empty. 2 of the half filled hybrid orbital of each boron. அப்போ 2 boron இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை எலக்ட்ரான் வரலாம், 4 எலக்ட்ரான் வரலாம், அதான் கொடுத்துருக்காங்க. overlap with the 2 hydrogen atom to form the 4 terminal 2 center 2 electron bond. ஸோ இந்த 4 terminal 2 center 2 electron bond அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 4 terminal அப்படி கடைசியில் இருக்கக்கூடியது அது நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. 1 2 சரி இல்லை 3 4 2 center 3 electron 2 center 2 electron. ஸோ அப்போ இங்கே 2 center 2 electron இருக்குது, டோட்டல் 8 electron இருக்கு இல்லையா, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 terminal 2 center 2 electron bond leaving 1 empty and 1 half filled hybrid orbital on each boron. each boron என்னது, ஒரு ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எம்டி ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிடுது, மீதி 2 மட்டும் தான் அங்கே பாடி இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா. இது 1 ஆர்பிட்டல் வந்து boron. the 3 center 2 electron bond 3 center 2 electron BHB bond முன்ன பார்த்தோம் இல்லையா, அது bond formation involve the overlap in the half filled hybrid orbital of 1 boron. ஸோ இப்போ என்னது half filled ஓவர்லேப் ஃபஸ்ட்டு 11th பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூமில் ஓவர்லேப் ஆகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. தி எம்டி ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஆஃப் த அதர் போரான் அண்ட் த ஹாஃப் ஃபீல்டு 1s ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இப்போ எங்கே எம்டி ஆர்பிட்டல் எங்கே போய் இடம்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டாலுக்கும் போரானுடைய 2p ஆர்பிட்டாலையும் போய் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் போரான் டைபோரன் பார்த்தீங்க அப்படின்னா டைபோரன் இஸ் யூஸ்டு as a ஹை எனர்ஜி ஃபியூவல் ஃபார் த ப்ரொப்ளன். ப்ரொப்ளனில் வந்து ஹை எனர்ஜி ஃபியூவலாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு as a ரெடியூசிங் ஏஜென்ட் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் ஆகுது, இது நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றா கேட்பாங்க சரிங்களா. ரெடியூசிங் ஏஜென்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இட் இஸ் யூஸ்டு as a வெல்டிங் டார்ச் டார்ச் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்முலா. போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3 சரியா. ப்ரிப்ரேஷன் boron trifluoride is obtained by the treatment of calcium fluoride with boron trioxide in the presence of corn sulfuric acid. So treatment of
கால்சியம் ஃப்ளூரைடு CaF2 கால்சியம் ஃப்ளூரைடு with boron trioxide B2O3 presence of sulfuric acid gives boron trifluoride. இந்த இடத்துல தப்பு சார், BF3 வரும். 2BF3 சரிங்களா, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, புக்கில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் 3 மூலம் வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகுது. அடுத்து it can also be obtained by treating boron trioxide with carbon and fluorine. So it also obtained by treating the boron trioxide B2O3 எது கூட ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க, கார்பன் வித் ஃப்ளூரின் 3F2 ப்ளஸ் கார்பன் கூட போட்டிங்க அப்படின்னா 2PF3 ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் ஆகுது, போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த லேபரட்டரிக்கு நம்ம ஸ்கூல் லேபில் காலேஜ் லேபில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. பியூர் BF3 இஸ் ப்ரிப்பேர் பை த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் பென்சின் டைசோனியம் டெட்ராஃப்ளூரைடு. பென்சின் டைசோனியம் டெட்ராஃப்ளூரைடு பென்சின் C6 அந்த pH கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் அது என்ன வரலாம், C6H5ன்னு வரலாம். அப்படின்னா பென்சின் pH ஃபினைல்னு கொடுக்கலாம். சரி, பென்சின் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட்டு. ஸோ இப்போ இதை ஹீட் பண்ணிங்கன்னா நைட்ரஜன், நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், நைட்ரஜன் N2 மாலிகுல் இருக்கும்போது எதை ஹீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன வரும், நைட்ரஜன் கேஸ் வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு பென்சின் ஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகும், ஃப்ளூரோபென்சின் பென்சின் ஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். போரான் ட்ரைஃப்ளூரைடு ஆஸ் ஏ பிளானர் ஜியாமெட்ரி. பிளானர் ஜியாமெட்ரி அப்படிங்கிறது ஒரே பிளேன்லேயே இருக்கக்கூடியது. சரியா, பிளானர் ஜியாமெட்ரி. இட் இஸ் an எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டு அண்ட் அக்செப்ட் எலக்ட்ரான் பேர். ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்னா முன்னாடியே பார்த்துருப்போம், என்னது எலக்ட்ரான் அக்செப்டா எலக்ட்ரான் லோனா. ஆல் எலக்ட்ரான் அக்செப்ட் என்னது, லூயிஸ் ஆசிட்டு லூயிஸ் பேஸு. ஸோ இப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டாக இருக்குது அக்செப்ட் பண்ணுவோம், அப்போ என்ன வருதுங்க, லூயிஸ் ஆசிட்டாக இருக்குது. BF3 இஸ் லூயிஸ் ஆசிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அதான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டு அண்ட் அக்செப்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானு. ஸோ ஆல் எலக்ட்ரான் அக்செப்ட் ஆர் லூயிஸ் ஆசிட்டு. ஸோ இப்போ என்ன இருக்கும், போரான் ட்ரைஃப்ளூரைடு ஆக்ட் ஆஸ் லூயிஸ் ஆசிட் சொல்லலாம். டு ஃபார்ம் த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ அப்போ என்னது, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. தே ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் டைப்பு BX4- அப்படிங்கிறாங்க. ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடு ரியாக்ட் வித் அம்மோனியா. ஸோ அம்மோனியாவில் நைட்ரஜனுக்கு என்ன இருக்கும், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ இது என்னது, பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா போரான் BF3 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டாக ஃபார்ம் ஆகுது. சரியா, இது ரியாக்ஷன் கிடையாது, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு. ஏன்னா நைட்ரஜன் மேலே 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரான் எங்கே வருது, ஓகே, போரானுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதான் கொடுத்தோம் இல்லையா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்டு அக்செப்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானு. ஸோ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டாக ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி தான் வாட்டர் கூட. வாட்டரில் என்ன, ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா, 1 2 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது என்ன இருக்கும், இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அதையும் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆன் ஹைட்ராலைசிஸ் போரிக் ஆசிட் இஸ் அப்டைன்டு. போரான் ட்ரைஃப்ளூரைடு ஹைட்ராலைஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஆன் ஹைட்ராலைசிஸ் போரிக் ஆசிட் அப்டைன், திஸ் கெட் கன்வெர்ட் into ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஸோ போரிக் ஆசிட் ஹைட்ராலைஸ் பண்ணுறாங்க, இன்னும் அது போரான் ட்ரைஃப்ளூரைடை ஹைட்ராலைஸ் பண்ணுறாங்க, போரிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, போரிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த 4 மோலா போரிக் ஆசிட் வந்து 3 மோலா போரிக் ஆசிட்டும் 2 மோலா HF எடுத்துக்கிட்டு ஹைட்ராலைஸ் பண்ண மட்டும் வந்து ஃப்ளூரோஃபோரேட்டாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடுமே கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 HF இருக்கா, இந்த 12 HF இந்த 12 HF கேன்சல் ஆகிடும். சரியா, அதேமாரி இந்த 3 போரிக் ஆசிட்டுக்கு இந்த 4 கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் தான் இருக்கும். சரி போச்சா. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், அடுத்தது இங்கே 9H2 இருக்குது, இங்கே 12 இருக்குது, பொசிஷன் மீதி என்ன இருக்கும், 3 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ 4BH3 இங்கே தப்பு, இது இந்த 3H2O அதுக்கடுத்து இங்கே 1 தான் வரும், தப்பு, H3BO3 3H ப்ளஸ் அது 3BH அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இது புக்கில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண புக்காக தான் இருக்கும், இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தோன்னா யூஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைஃப்ளூரைடு இஸ் யூஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஹைட்ரஜன் டெட்ராஃப்ளூரோபோரேட்டு as a catalyst ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னது கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு த ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட். ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது
அடிஷன் ஆஃப் ஃப்ளூரின் இந்த காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்டில் ஒரு எலமெண்ட்டில் ஃப்ளூரினை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஏஜெண்டாக இது யூஸ் ஆகுது அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைடு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் குளோரைடு ப்ரிப்ரேஷன் when அலுமினியம் மெட்டல் ஆர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துகிட்டு ட்ரீட்டட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அலுமினியம் 7 மட்டும் எடுத்துட்டாலும் சரி 7OH த்ரைஸ் எடுத்துட்டாலும் சரி ட்ரீட்டட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் aluminum chloride is formed. This reaction mixture is evaporated to obtain the hydrated aluminum chloride. So இப்போ அலுமினியம் react with hydrochloric acid அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இல்லை அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டோம்னா வாட்டர் மாலிக்யூல் ஆகுது. புரியுதுங்களா. அங்கே OH இருக்கனால வாட்டர் மாலிக்யூல் வருது. இந்த OH இருக்கனால இங்கே வாட்டர் மாலிக்யூல் வருது. இங்கே OH இல்லாதனால ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் ரிமூவ் ஆகுதுங்கிறாங்க. சரிங்களா. அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துகிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. கரஸ்பாண்டிங் ஹைட்ரஜன் கேஸ் வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மாஃபி ப்ராசஸ் இது இம்பார்ட்டன்ட் ஒன்று சார், இதை பார்த்து வச்சுக்கோங்க. மாஃபி ப்ராசஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடு இஸ் அப்டைன்ட் பை ஹீட்டிங் ஏ மிக்சர் ஆஃப் அலுமினியம் அண்டு கோக்கு இன் கரண்ட் ஆஃப் குளோரின். ஸோ இப்போ கரண்ட் ஆஃப் குளோரினா கரண்ட் இருக்குன்னு இல்லை, பாஸ் பண்ணக்கூடியது. சரி, அலுமினியம் குளோரைடு அப்டைன்ட் பை ஹீட்டிங் மிக்சர் ஆஃப் அலுமினியம் அண்டு கோக்கு அலுமினா Al2O3 அது கூட கார்பன் போட்டு ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட்டு வருது இல்லையா, இப்போ வேப்பர் வரும்போது பார்த்தோன்னா அந்த வேப்பர் வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், குளோரின் நம்ம பாஸ் பண்ணணும். குளோரின் வேப்பர் பாஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அப்போ Al2 அலுமினியம் ஆக்சைடு வெளியே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறிட்டு என்னங்க உங்களுக்கு அலுமினியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா. அலுமினியம் வேப்பர் போகுது அப்படின்னா நம்ம இங்கேருந்து குளோரின் கேஸ் பாஸ் பண்ணுறோம், ரெண்டுமே ரியாக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்னது AlCl3 ஃபார்ம் ஆகுது. அதான் சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஆஃப் குளோரின் கேஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது AlCl3 அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. 3 மோலார் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அப்படின்னா என்னது, லார்ஜ் அமௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலு இஸ் ப்ரிப்பேர்டு பை குளோரினேட்டிங் அலுமினியம் அரௌண்ட் 1000 கெல்வின். அலுமினியம் குளோரின் எடுத்து 1000 கெல்வின் ஹீட் பண்ணோம்னா அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா. ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இஸ் ஏ கலர்லெஸ் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸு. வாட் இஸ் ஹைட்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வாட்டர் அப்சார்பிங் வாட்டர் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் அக்வா சொல்யூஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைடு இஸ் அசிட்டிக் இன் நேச்சர். ஸோ அக்வா சொல்யூஷன் அலுமினியம் குளோரைடு அசிட்டிக் இன் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் குளோரைடு ஃபியூம்ஸ் இன் மாய்ஸ் ஏர். ஸோ இப்போ இது அக்வா சொல்யூஷன் அசிட்டிக் மீன் சொல்லிட்டாங்க. இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எப்போனா மாய்ஸ் ஏர்னா இந்த வாட்டர் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆல்ரெடி குளோரின் இருக்குது, வாட்டரை போட்டோம் அப்படின்னா HCl வெளியே போய்ட்டு அலுமினியம் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. இது அலுமினியம் குளோரைடு. அதுக்கு பார்த்தா H2O வாட்டர் போட்டு ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 3HCl வெளியே போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு இட் ஃபார்ம் த அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு இந்த NH4OH சிக்கே கொடுத்துருவாங்க. அப்போ அலுமினியம் குளோரைடு 3 மோல் அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஏன் சார் 3 போட்டோம்னா இங்கே 3 இதுக்கு பேலன்ஸ் ஒன்று தான், NH4 ப்ளஸ்ஸு OH மைனஸு, இங்கே Al3 ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ இந்த 3 நியூட்ரல் பண்ணுறது நம்ம இங்கே 3 மோலாக எடுத்துக்கிட்டோம்னா AlOH த்ரைஸாக வந்துடும், 3 NH4Cl நமக்கு கிடைச்சிடும். அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வித் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இட் ப்ரொடியூஸ் மெட்டல் அலுமினேட். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டோம் அப்படின்னா சோடியம் அலுமினேட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இங்கே அலுமினியம் குளோரைடு 4 மோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சோடியம் அலுமினேட் NaAl4 2H2O 3 மோல் ஆஃப் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இட் பிஹேவ் லைக் ஏ லூயிஸ் ஆசிட். முன்னாடி சொன்ன இல்லையா, சோடியம் அலுமினியம் குளோரைடு போரான் டைப் பார்த்தா லூயிஸ் ஆசிட், அது ஆலெக்ட்ராக்சைடு லூயிஸ் ஆசிட் பிஹேவ் லூயிஸ் ஆசிட் டு ஃபார்ம் த அடிஷன் காம்பவுண்ட் வித் அமோனியா கூட அடிஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பாஸ்பின் அண்டு கார்போனைல் குளோரைடு எக்ஸாம்பிள். கார்போனைல் குளோரைடு அப்படிங்கிறது COCl2 நமக்கு தெரியலையா, COCl2 கார்போனைல் குளோரைடு. சரிங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னா லூயிஸ் ஆசிட் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம் குளோரைடு அமோனியாலாம் கொடுத்துருக்காங்க. யூசஸ் அலுமினியம் குளோரைடு. அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இஸ் யூஸ்டு ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் இன் ஃபிடோல்குலர் ரியாக்ஷன் நம்ம 11th படிச்சிருக்கோம், ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன் இல்லையா. AlCl3 அலுமினியம் குளோரைடு பார்த்துருவோம். என்னது குளோரினேட்டிங் ஏஜென்ட். அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இஸ் ஏ கேட்டலிஸ்ட் இன் ஃபிடோல்குலர் reaction குளோரினேட்டிங் ஏஜென்ட் சொல்லலாம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல் பை கிராக்கிங் த மினரல் ஆயில். பெட்ரோல் மேனுஃபேக்சர் ஆகுது, இது யூஸ் ஆகுது அப்படி எதுக்கு, பை கிராக்கிங் மினரல் ஆயில். அதுக்கடுத்து இட் இஸ் யூஸ்டு ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ்.
இட் இஸ் யூஸ்டு ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆன் டை ட்ரக் அண்ட் பர்ஃப்யூம். இதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. டை அதுக்கு ட்ரக்குங்கிறது போதைப் பொருள், அது பர்ஃப்யூம் சிம்மல்வர் வெளியே நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இது கேட்டலிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.